இந்த ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு சுருக்கமாக நாம கொடுத்திருக்கோம். இந்த ரெண்டாவது பார்ட் அந்த பேஜ் 27 தமிழ் புக்ல பேஜ் 27 ரொம்ப முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஊர்களுக்கும் இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் சம்பந்தமாக ஒரு ஊரையும் என்ன இம்பாக்ட் அப்படிங்கறத நம்ம ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க பாத்துப்பீங்க நடுவு காலத்துக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர் ஃபர்ஸ்ட் லைன் நீங்க பாப்பீங்க. திருப்பூர்ல இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் மூலமாக என்ன விசேஷ அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்றது கொடுத்துருக்கோம். காஞ்சிபுரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி அது மாதிரி வரிசையா ஒரு ஊர்லயும் நீங்க வந்து உங்களுக்கு கூட நீங்க பார்த்திருப்பீங்க. சில திருச்சி மணப்பாறை முறுக்குக்கெல்லாம் வந்து வரி கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஊருக்கு என்ன விஷயம் நீங்க நடந்திருக்கு ரிஃபார்ம்ஸ்ல. சாதாரணமா பெனிஃபிட் தமிழ்நாடுக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு சொன்னா எந்த மாவட்டத்துக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்பாங்க. அதை நம்ம போட்டு கொடுத்தோம். அதே மாதிரி பேஜ் 51ல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வைஸ் அண்ட் விவசாயிகளுக்கு என்ன பயன், வாகனங்களுக்குலாம் எப்படி வந்து வரி கம்மியா இருக்கு அப்படின்ற விவரத்தை கொடுத்துருக்கோம். இதை கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்கும் இந்த புக் கொடுத்தது. நிதியமைச்சர் வந்து மியூசிக் அகாடமி ப்ரோக்ராம்ல இது ரிலீஸ் பண்ணி இந்த புக்கை நீங்க நெட்ல பாத்துருப்பீங்க. இந்த புக்கை காமிச்சு 1500 பேருக்கு சொன்னாங்க இந்த புக்கை எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபர்ஸ்ட் புக்கை வந்து பெற்றவர் வந்து ஐஐடியோட டைரக்டர் காமகோடி அவர்கள் இதை பெற்றுக்கொண்டு வந்து